இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அலைங்க என்று சொல்லி இன்றைக்கு கூட இந்த ராகாப்பின் விசுவாசத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் ஒரு விசுவாச வீரர்களின் பட்டியலை எபிரேயர் ஆசிரியர் அவர் எழுதியிருக்கிறார். பாருங்க, உலகத்தில் ஒரு ராஜாவோ அல்லது அதிபதிகளோ அதிகாரிகளோ அல்லது ஏதாவது சாதித்தவர்களை இந்த உலகம் சிலை வைத்து அவர்களை அடையாளமாக என்ன பண்ணோம்? கொண்டாடும். அவர்கள் உபயோகப்படுத்தின பொருட்களை உபகரணங்களை பத்திரமா என்ன பண்ணோம்? பாதுகாக்கும். எப்படி அந்த தலைவர்களுடைய நினைவு சின்னமாய் சிலைகளை என்ன பண்றாங்க? வடிவமைக்கிறார்கள். அதுபோன்று இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு முன்னோடிகளாய் இருந்த பரிசுத்தவான்கள் இவர்களை இந்த எபிரேயர் ஆசிரியர் 11வது அதிகாரத்தில் ஆபிரகாம் எப்படி ஒரு மலடனாய் இருந்து ஒரு தரித்திரனாய் இருந்து தேவன் அவனை அழைத்து அவனை எப்படி உயர்த்துகிறார். 100 வயது உள்ள ஒரு கிழவனுக்கு உலகம் முடியாது என்பதை எப்படி முடியும் என்று காண்பித்தார். அப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவன் பட்டியலிட்டு இங்க நினைப்பூட்ட விரும்புகிறார். நமக்கு எப்படி ஒரு சிலைகளை பார்க்கும்போது இவர் இந்த தலைவர் இதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பூட்டுகிறதோ அதுபோல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அடுத்தாப்புல பார்த்தீங்களன்னா நோவா, அடுத்தாப்புல ஏனோக்கு, எலியா, அடுத்தது இந்த யோசேப்பு, அடுத்தது மோசே, அடுத்தாப்புல யோசுவா. இன்றைக்கு பார்க்க போகிறது ராகாப். இவர்களை வேதம் பட்டியலிட்டு காமிக்கிறது. இவ்வளவு பரிசுத்தவான்களை சொல்லிட்டு ஆபிரகாம் ஒரு பரிசுத்தவான் எல்லாம் சொல்லலாம், அவங்க கிட்ட இருந்து ஒரு விசுவாசத்தை கத்துக்கலாம். ஆனா போயும் ஒரு வேசி கிட்ட போய் நம்ம என்ன கத்துக்கொள்ள போகிறோம்? உலகம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தவறானவர்களை பார்க்கும் பொழுது இந்த மாமிச கண்கள் எப்படி பார்க்குறாங்க? அவர்களை ஒரு தப்பா பார்த்து அவர்களை ஒரு இழிவாய் ஒரு ஏளனமாய் அப்படிதான் பார்க்குறாங்க. ஆனால் இவ்வளவு பரிசுத்தவான்களை போதிச்சிட்டாரு. ஆனா ஒரு ராகாப் என்கிற வேசியை அவளை போய் இந்த பரிசுத்தவான்களோடு இந்த பட்டியலில் இணைக்கலாமா அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் வரும்.